ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 2 முக்கியமான விஷயங்களும் இருக்குது இன்றைக்கி நாளில். ஒன்று வந்து சனிப்பெயர்ச்சி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தொடங்குது. ஸோ இந்த 2 விஷயத்துலேயும் ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த சின்ன விஷயம் கூடவா நம்ம தெரியாமல் இருந்திருக்கு நமக்கு இவ்வளோ நாளில் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இன்றைக்கி நாளில் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராஜயோக சங்கடகர சதுர்த்தி இது. ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரேராக தான் அந்த சங்கடகர சதுர்த்தி வரும். அதனால் இதை பற்றின முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லியிருக்கு. அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 8ஆம் தேதி அன்னைக்கு வருது. 7ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, பட் நானும் பேர் கொடுக்கணும், எனக்கும் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது சர்வர் இஷ்யூஸ் சில பேர்த்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்கனால எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ரெகுலராக கொடுக்குறவங்க அத்தனை பேருமே. அதனால் சர்வர் இஷ்யூஸ் ஒரு சில பேர்த்துக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன், வேறு நம்பர் உங்களுக்கு தரேன் பேமெண்ட் பண்ணுறக்கு. சரிங்களா? மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி சக்ஸஸ் ஸ்டோரி சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு ஒரு பர்சன் வந்து பல பேர்த்தோட பேச்சை கேட்டு அவ்வளோ ஒரு கோபமாக என் மேலே இருந்தாங்க. என்னால் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு பர்சனு அவ்வளோ கோபம், அவங்கக்கிட்ட நான் திரும்ப அந்த ரிலேஷனை சரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அந்த ரிலேஷனை வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கோபமாக இருந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன், ஒரு பர்சன் வந்து அந்த பர்சனும் நல்லவங்க தான். ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து அப்படி ஒரு கோபமான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொஞ்ச நாளாக ஓடி அப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க சில பேர். ஸோ இதை நான் செஞ்சு மறுநாள் வந்து அவரோட கோபம் வந்து கொஞ்சம் தணிஞ்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் இதை கொடுத்தது உண்மையாகவே ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த நன்மைகள் போய் சேரணும். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கிள் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகமுத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது சனிப்பெயர்ச்சி எல்லாத்துக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்கள் எல்லாம் இருக்குது. பட் இந்த பலன்கள்லாம் நான் இப்போ சொல்ல வரல. பொதுவாக வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம செய்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் சொல்கிறது சனிப்பெயர்ச்சி, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா கடவுளோட காலை பிடிக்கிறது தவிர ஒரு வழியே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு கடவுள் யாருன்னா விநாயகர். விநாயகரோட காலை பிடிச்சிக்கோங்க. அவர்னால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இக்கட்டான சனியோட பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்னால் விநாயகர் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு சங்கடகர சதுர்த்தி இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் சங்கடகர சதுர்த்தி தொடங்குதுங்க. ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு சனி பயிற்சியும் இருக்குது, சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. இந்த 2 விஷயங்களும் ஒன்று சேர நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஒருத்தர் வந்துட்டு அவரோட வேலையை காமிப்பார், ஒருத்தர் வந்து அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர். 2 பேரோட நாளுமே இன்றைக்கி வந்திருக்கனால ஸோ 2 பேர்த்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இவர்கிட்டேருந்து தப்பிச்சு இவர்கிட்ட போனால் என்ன வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சங்கடகர சதுர்த்தி எப்போ தொடங்குதுங்கிறது சொல்கிறேன். அதாவது சதுர்த்தி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் தொடங்குதுங்க. 5:53க்கு தான் தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி டைம் வச்சுக்கோங்களேன். ஈவினிங் தான் சங்கடகர சதுர்த்தி தொடங்குது. தொடங்கி நாளைக்கு நைட்டு 7:20 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது.
சரிங்களா? 7:20 வரை உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி வந்து கன்டினியூ ஆகுது. அப்போது இந்த மாதிரி டைமிங்கில் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜயோக சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரேராக வந்து இந்த ராஜயோக சங்கடகர சதுர்த்தி நமக்கு கிடைக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம சனிப்பெயர்ச்சியும் சேர்ந்து நமக்கு வந்திருக்கனால, இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட தாக்கம், அதாவது சனியோட தாக்கம் வந்துட்டு பெருமளவில் நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடாது. நமக்கு என்னென்னமோ பிரச்சனை வந்துருமோ, சனிப்பெயர்ச்சி நடக்குது, அந்த பயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ அவருடைய தாக்கம் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடாது. அவர் கொடுக்குற அந்த சின்ன சின்ன இம்சைகள் அதெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த ராஜயோக கணபதி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சனி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ராஜயோக கணபதியை டெய்லியும் பார்க்குறதே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். பிக்சரில் பார்க்குறீங்களே, இவர் தான் ராஜயோக கணபதி. நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலும் இல்லை ப்ரௌசிங் சென்டர் போனீங்கனாலும் இவரோட பிக்சர் வந்து கிடைக்கும். ராஜயோக கணபதி பிக்சரை எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல அவரை வச்சுக்கோங்க. அப்படி டெய்லியும் ராஜயோக கணபதியை பார்த்துட்டே வரும்போது ராஜயோகங்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சனி மட்டுமல்ல, வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கிரக பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளை தாக்காது. அதோட பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளை அப்படியே எஸ்கேப் ஆகி கொண்டு போயிடும். அந்த பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிடும் இந்த ராஜயோக கணபதியை கண்ணால் பார்க்குறது. அதனால் இந்த படத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே பார்க்குற மாதிரி இடத்துல கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, இதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கே, நமக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சனி பிரச்சனை மட்டும் இல்லாமல் வீட்டில் சில பிரச்சனைகள், நிறைய பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம், எப்போவுமே வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல், ஒரு சந்தோஷமாக இல்லாமல் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். விநாயகர் கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த கோவிலில் இருக்க பூசாரிக்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக ஒரு விஷயத்தை வந்து கேளுங்க. என்ன ஹெல்ப் கேட்க சொல்கிறேன்னா, விநாயகருக்கு வந்துட்டு நிறைய மாலைகளெல்லாம் வந்து கொண்டு வந்து போடுவாங்க அவர் கழுத்தில். நல்ல பூ மாலை, மல்லிகைப்பூ மாலை, என்னென்ன மாலையெல்லாம் இருக்கோ, அந்த செவ்வந்தி மாலை, நிறைய பூ மாலையெல்லாம் போடுவாங்க கழுத்தில். அந்த மாலை வந்து கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. பூசாரிக்கிட்ட சொல்லி, சாயந்தரம் வர எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அந்த மாலையை, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச பூசாரியாக இருந்தால் சொல்லி வச்சு அந்த மாலையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம், இந்த மாலையை நாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? கோயிலே அது காஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். இந்த மாலை விநாயகர் கழுத்தில் போட்டிருக்க மாலையாகட்டும், அருகம்புல் மாலையும் போடுவாங்க. இது ரெண்டுக்குமே அத்தனை ஒரு பவர் இருக்காமாங்க. இது நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியறதில்ல. நம்ம சுவாமி கழுத்தில் வச்ச மாலை எதாவது இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க வெளியே. அதை என்ன பண்ணணுமா, அந்த மாலையை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறது. நம்ம அப்படி செய்யும் போது நமக்கு பிடிச்சிருக்க எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் உட்பட, செவ்வாய் தோஷம், சனி தோஷம், வேறு என்னென்ன தோஷம் இருக்கோ, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் அந்த மாலை வந்து சரி பண்ணும். அவர் கழுத்தில் போட்ட அந்த மாலைக்கே அத்தனை பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாலையை எடுத்து வந்து நீங்கள் பூஜையில் வச்சு பூஜை பண்ணலாம். அருகம்புல் மாலையாக இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாலையும் அந்த அருகம்புல்லையும் காய வச்சுக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சு அது ஒரு பவுட்ரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து சாம்பிராணி புகைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் தூபம் காமிக்கிறது, இந்த தூபம் காமிக்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். வாரத்தில் ஒரு முறையாச்சு இந்த சாமி பூக்களை வந்து காய வச்சு, இந்த அருகம்புல்லை காய வச்சு தூபம் போடும்போது வீட்டில் கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது ஒன்று கூட இருக்காதுங்க. கண் திருஷ்டி சரியாகும். அந்த மாலை, அந்த பூ மாலையை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு பிஞ்சு நீங்கள் தண்ணியில் போட்டு குளிச்சா போதுமாங்க, உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட விஷயங்களும் போகும், அத்தனை தோஷங்களும் போகும், அத்தனை திருஷ்டிகளும் போகுமா. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து வீட்டில் வச்சுருக்கிறதே எந்த கெட்டதும் உள்ளே வராது. சனி தோஷம் மட்டும் இல்லை, வேறு யாருனாலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த புகை போடுறதுனால சனியோட தாக்கத்தை வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்கனால தான் சனி பிரச்சனைக்கு இதை செய்யுங்க. கரெக்டாக வந்து அவரோட சனி பெயர்ச்சியும் இன்றைக்கி இருக்குது, சங்கடகர சதுர்த்தியும் இருக்கனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குன்றனால இன்றைக்கி நான் சொன்னது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போவீங்க. நீங்கள் போகிற கோயிலில் விநாயகரும் இருப்பாங்க, சனீஸ்வரனும் இருப்பாங்க. கரெக்டாக அந்த மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க பூசாரிக்கிட்ட சொல்லி. வாங்கிட்டு வந்து நான் சொன்ன விஷயத்த செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் மந்திரமெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, உட்காந்து பூஜை பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான வேலை. மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் காய வச்சு பவுட்ரு பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தானாக நடக்கும். ஏன்னா தெய்வத்தின் மேலே படுற ஒரு பொருளுக்கும் அதோட பவருங்கிறது
சாதாரணமா நான் அவருக்கு வந்து நீங்க தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு பண்றத விட, அவர் மேல படுற பொருளுக்குங்கும்போது அதோட பவர் ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப நேரம் அவர்கிட்ட அது இருக்கு. நம்ம வந்து 5 நிமிஷம் சாமி கும்பிட்டு போயிடுறோம். ஆனா அந்த மாலையாகட்டும், அந்த பொருட்களாகட்டும், அவர் மேல வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அவரோட பாதி பவர் அந்த பொருள்ல இருக்கும். அதனால அத வாங்கி வச்சு இப்படி செய்யறதுங்கிறது நெறைய சிறப்பு அப்படிங்கிறாங்க பெரியவங்கலாம். அதனால கண்டிப்பா அதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தான் நமக்கு தெரியாம இருக்கும். பட் இதையும் செஞ்சு பாருங்க. நெறைய நன்மைகள் இருக்கு. அவ்வளோதாங்க. சின்ன விஷயம் தான். ஐ திங்க் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.